உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை மாநகர ஊர்காவல் படையில் ஏரியா கமாண்டர் வடக்கு மண்டலம் 324L மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் டாக்டர் அரிமா விட்டோபிளாகா அவர்களுக்கு ஊர்காவல் படை காவல்துறையில் சிறந்த சேவைக்காக மத்திய அரசின் உயரிய விருதான ஜனாதிபதி பதக்கம் 2022 ஆண்டுக்கான பதக்கம் இன்று சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் திருக்கரங்களால் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உயர் காவல்துறை அதிகாரிகள், ஊர்காவல் படையினர், தீயணைப்பு வீரர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சீர்பணியாற்றி வரும் நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை தமிழ்நாட்டின் காவல்துறையின் சார்பாக மக்களுக்கும் அயராது பாடுபடும் நம் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சக பதக்கங்கள் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களின் அரும்பணியாற்றிய வீரர்களுக்கு வழங்கி சிறப்பித்திட இதோ அவர்களை அழைத்திடும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம். This well-disciplined professional candidate is led by Tirumati Brinda S. IPS, Deputy Commissioner of Police, Salem City. அணிவகுப்பு ஊர்தியில் இருந்து இறங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செய்யும் காட்சியினை தற்பொழுது காண்கிறோம். பழக்கம் வைப்பதொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தொயையும் கொடைப்பழக்கம். பாசறை படை வீரர்கள் மிடுக்கு நடையில் கர்ஜித்துக் கொண்டு வருகிறார்கள். Team is led by Tirumati Brinda S. IPS, Deputy Commissioner of Police, Salem City, and Uday Kumar IPS, Assistant Superintendent of Police, Sri Tamil Nadu Commando Force, which is led by D. Arpudraj, Sub-Inspector, 5th Battalion, and the 3rd Platoon, Tamil Nadu Women Police Contingent, led by Tirumati P. Samudi, Inspector of Police, Tamil Nadu 13th Battalion, 4th Platoon, Tamil Nadu Coastal Security Guard Team, which is led by P. Raj Police, 2nd Battalion, the 5th Platoon, Neelagiris Police Team, led by the S. Karthik, Sub-Inspector, 11th Battalion. Director General of Police and Head of the Police Force to welcome the gathering. முதலமைச்சர் அவர்களே, மரியாதைக்குரிய அமைச்சர்களே, தலைமை செயலாளர் அவர்களே, உள்துறை செயலாளர் அவர்களே, இங்கு பதக்கங்கள் பெற்றுள்ள காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களே மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களே, அணிவகுப்பில் கலந்து கொண்ட அதிகாரிகளே, ஆளுநர்களே, காவல்துறை சக அதிகாரிகளே மற்றும் இங்கே குடிமருவங்களே, முதலமைச்சரின் 2004ஆம் ஆண்டு ஒரு காவலர் தனது பதக்கத்தை பெறும்போது அவர் அங்கீகாரப்படுத்தார். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட எங்களது உறவினரை மேம்பாட்டு முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறை பணிகள் மட்டுமல்லாமல் அனைத்து மக்களையும் சென்றடைந்து அவர்களது குறைகளை களையும் லட்சியார்த்த அழுத்தம் நாட்டிலே சிறந்த காவல்துறை வழங்க தொடர்ந்து பாடுபடும். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்ட எங்களை எல்லாம் ஊக்கப்படுவதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
Police Medal for the Meritorious Service for the year 2022 is received by Thiru S. Saravanan, SP, Special Branch CID, Chennai. Police Medal for Meritorious Service 2022, S. Subravel, Inspector of Police, Security Branch CID, Chennai. Police Medal for the Meritorious Service for the year 2023 Thiru Avinash Kumar IPS, IGP, Administration, Service for the year 2022 Thiru Victor Plaka, Area Commander, Chennai City. Correctional Services Medal for Meritorious Service 2021, Thiru N. Kumaravel, Chief Head Warden, Sub-Jail, Gudiyatham. தினமும் பல்வேறு துறைகள் சார்பில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நான் கலந்துக்கிறேன். இன்று காவல்துறை சார்பாக நடக்கிற விழாவில் பங்கெடுக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய துறையின் சார்பில் நடைபெறும் நிகழ்ச்சி என்பதால் கூடுதல் மகிழ்ச்சியை நான் அடைகிறேன். எல்லா துறைகளும் என்னுடைய துறைகள் தான். இருந்தாலும் காவல்துறையினர் என்ன அதிக உரிமை கொண்டாடிக்க முடியும் என்பதுதான் உண்மை. என் துறையை சார்ந்த காவலர்கள் பல்வேறு பதக்கங்களை பெற்றிருக்கிறத பார்க்கும்போது நான் பதக்கம் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. இந்திய குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், ஒன்றிய உள்துறை அமைச்சர் பதக்கங்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் ஆகியவற்றை பெற்றுள்ள காவலர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். காவல்துறை, ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை, சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை, ஊர்காவல் மற்றும் குடிமை பாதுகாப்பு படை, தடய அறிவியல் ஆகிய துறைகளில் பணியாற்றும் காவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த பதக்கங்களுக்கு பின்னால் இருக்கிற உங்கள் உழைப்பையும் சிறப்பையும் திறமையும் தலை வணங்கத்தக்க அம்சமாகும். தமிழ்நாடு பெருமைமிகு மாநிலமாக திகழ்ந்ததுன்னா அந்த பெருமை தமிழ்நாடு காவல்துறைக்கு பெரும் பங்கு இருக்கு. அமைதியான மாநிலத்தில் தான் வளமும் வளர்ச்சியும் இருக்கும். தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு நிலை மிகவும் சிறப்பாக இருக்கிறதால தான் தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, உட்கட்டமைப்பு மேம்பாடு, மனித வளர்ச்சி குறியீடுகள்னு எதை எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாடு இந்தியாவில் முன்னணி மாநிலமாக திகழுது. இத்தகைய பெருமையை அரசுக்கு உருவாக்கி தர காவலர்கள் எல்லாருமே பதக்கங்களுக்கு தகுதிப்படுத்தவங்க தான். சிறப்பாக பணியாற்றும் காவலர்களுக்கு ஆண்டுதோறும் பதக்கமும் விருதும் வழங்கி பாராட்டுறத 1969 ஆண்டு தொடங்கி வச்சவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். 21/8/1969 அன்று அண்ணா பதக்கங்கள் வழங்கினார் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்.
பதக்கம் கொடுக்க தொடங்கி 55 ஆண்டுகள் ஆச்சு. ஆண்டுதோறும் அண்ணா பதக்கம் வழங்கப்படுது. காவல்துறை அதிகாரிகள் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஊக்கம் அளிக்கிறதாக அது அமைஞ்சிருக்கு. சட்ட ஒழுங்கை நிலைநிறுத்தும் பணியில அர்ப்பணிப்போடு செயல்படும் காவல் அதிகாரிகளையும் காவல் ஆளுநர்களையும் நான் மனதாக பாராட்டுகிறேன். என்னுடைய பேர் ஜே விட்டோ பிளாக்கா. நான் வந்து ஏரியா கமாண்டர் சென்னை நார்த். ஒரு 13 வருஷமா பணிபுரிந்து வருகிறேன். இந்த ஜனாதிபதி விருது எனக்கு இன்னைக்கு கிடைச்சது வந்து மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தந்துள்ளது. ஏனென்றால் இது வந்து என்னை மட்டும் சார்ந்தது இல்லை, என்னை சார்ந்த அனைத்து ஊர்காவல் படையினரும் வந்து கிடைச்ச மாதிரி இந்த ஒரு அவார்டு. அதுவும் இந்த ஒரு அவார்டு வந்து எனக்கு பரிந்துரை செய்த நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களும் வந்து நிறைய ஊக்குவிக்கிறாங்க, அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க என்பது அவார்டு கிடைக்கிறதுக்கு. அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊர்காவல் படை என்பது ஒரு தன்னார்வ தொண்டு, அதாவது சோஷியல் சர்வீஸ் பண்ற மோட்டிவ்ல இருக்க வராங்க. அதே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போலீஸோட தோளோடு தோளா வந்து நாங்கள் எந்த டியூட்டி கொடுத்தாலும் நாங்கள் பண்றோம். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இயக்கத்தில் இருக்கிறதுக்கு. அதுலேயும் வந்து இந்த பதக்கம் கிடைச்சது மிக்க எனக்கு சந்தோஷம். அதுவும் இந்த பதக்கத்தை வந்து என்னுடைய தந்தையார் அவர்களுக்கு நான் வந்து அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.